Hi, Harish. Good afternoon. Good evening, Good afternoon. Yeah. Okay. Are you sick today? No. Ramadan, Miss. Ah, Ramadan. For what? To clean the garden? Ah, at Ramadan school. school. At your school? School Ramadan? Yes. School's Right. Okay. ஓகே அப்ப இன்னைக்கு நாங்க 10ஆம் பாடம் படிக்க போறோம். ரைட். செகண்ட் டேர்முக்கு 14 பாடம் படிக்க வேண்டியிருக்கு. சோ இன்னைக்கு நாங்க 10ஆம் பாடம் படிக்க போறோம். சரியா? ரைட். 10ஆம் பாடம் என்ன பாடம்? ஆத்திசூடி. தெரியுமா? ஆத்தி sorry. ஆத்திசூடி, புதிய ஆத்திசூடி. ரைட். ஆத்திசூடி ஸ்கூல்ல படிச்சீங்க தானே? சும்மா மிஸ்ஸுக்கு சொல்லுங்க பாவம், என்ன படிச்சீங்க ஆத்திசூடியில? என்ன படிச்சீங்க ஆத்திசூடியில? புதிய ஆத்திசூடி. sorry. ஆ, ஸ்கூலுக்கு விளங்கினேன். பிள்ளைங்கள நான் அச்சத்தவிடம் கையை விசை வாசித்தேன். வாசினீங்களா? ரைட். இதுல என்ன இருக்கு? இதுல என்னத்தை பத்தி இருக்கு? யார பத்தி இருக்கு? என்ன இருக்குன்னு சொல்லுங்க சும்மா. இது பாருங்க, நிறைய இருக்கு இதுல. இதுல என்ன இருக்கு? என்ன படிச்சீங்க? இதுல என்ன இருக்கு? நிறைய இருக்கு. என்ன இருக்கு படிச்சீங்க? இப்படியே போய்க்கிட்டே இருக்கு. பாத்தீங்களா? 50 வரைக்கும் இருக்கு. என்ன இருக்கு இதுல? என்ன இருக்கு இதுல? அதிசுடி என்ன என்னன்றது திரும்பி பாப்போமா? ரைட்டா? ரைட். அவனை வாட்சி காட்டுங்க பாப்பா. நீங்க வாசிக்க வாசிக்க மிஸ் பண்ணாங்க படுத்துறேன். சரியா? ஓகே. புக்க வாசி. ஆதிசூடி ஆதிசூடி ம். ஔவையார் பாடிய ஆத்திசூடியே முதன் முதலில் தோன்றியது. என்னவா? ஔவையார் என்ன சொல்லியிருக்கு? ஔவை- ஔவையார் பாடிய ஆத்திசூடியே முதன் முதலில் தோன்றியது. ஆஹ் முதல்ல பார் ஆத்திசூடி பாடி இருக்கணும். ஆத்திசூடி என்றது ஒரு பாட்டு. சரியா? சின்ன பிள்ளைகளுக்குரிய ஒரு பாட்டு. சரியா? அதை யார் முதல் பாடி இருக்கிறது? ஔவையார் தான் முதல் முதல் பாடினவா. சரியா? ஔவை பாட்டி இல்லாட்டி ஔவை பிராட்டி என்று சொல்லுவோம். சோ அவாதான் முதல் முதல்ல இந்த ஆத்திசூடி என்ற பாட்டை பாடினவா. அதுக்கு பிறகு என்ன நடக்குது? ஆஹ் ஔவையாரை பற்றி சொல்லி இருக்கு, வாசிங்க. எத்தனையோ ஔவையார்களில் ஒரு ஒரு ஔவையார் செய்ததே ஆத்திசூடி ஆத்தி மலர் மாலையை அணிந்தவர் சிவபெருமான். இதுல சிவனை என்ன போற்றவை சொல்லிருக்கு? வெயிட். ஒவ்வொரு வசனம் வசனமா வாசிங்க. சரியா? இதுல பாருங்க, ஔவையார் என்பவர் ஒரு அல்லர் என்பது ஆய்வாளர்களின் கருத்து. அல்லர்ன்னு சொல்லி சொன்னா என்னது? திருமணம் ஆகாதவர்களை சொல்லுவாங்க அல்லர். சரியா? அப்ப எத்தனையோ ஔவையார்களில் ஒரு ஔவையார் செய்ததே ஆத்திசூடி. அப்ப நிறைய ஔவையார்கள் இருந்திருக்கினா, மேரி பண்ணாம இருந்திருக்கணும். சோ அவைய போல நிறைய ஆத்திசூடிகள் இருந்தாங்க. அதுல ஒரு ஆள் தான் என்ன பாடி இருக்கிறார்? ஆத்திசூடி என்றத பாடி இருக்கிறார். அடுத்தது, ஆத்தி மலர் மாலை அணிந்தவர் சிவபெருமான். ஆர்த்தி என்று சொல்றது என்ன சொல்றது? ஒரு பூ, ஒரு பூவிடி இனம். அந்த மலர் மாலை அணிந்தது யாரா? சிவபெருமான் என்றவரா. சிவனை போற்றவே ஆத்திசூடி என பெயரிட்டார் ஔவையார் என்று ஒரு சிலரும், ஆத்தி மலர் மாலை அணிந்தவர்கள் சோழ மன்னர்கள் என்பதனால் சோழ மன்னரை குறிப்பிடுவதற்காகவும் ஆத்திசூடி என்று பெயர் வந்தது. இப்ப இதுல கேள்வி கேப்பினம் ஹரீஷ்,
ஆத்திசூடி என பெயர் வர காரணம் என்னன்னு கேப்பினார். சரியா? அப்ப முதலாவது ஆத்திசூடி என்ற பெயர் வர காரணம், ஆத்தி என்கிற மலர் மாலை அணிந்தவர் சிவபெருமான். சரியோ? ஆத்தி என்ற மலர், சரியா, ஒரு பூ, அதை கொண்டு செய்யற மாலை தான் ஆத்தி மலர் மாலை. அந்த மலர் மாலை அணிந்திருக்கிற சிவபெருமான வாழ்த்தி பாடுறதுக்கு ஆத்திசூடி பாடி இருக்கலாம் என்று சில பேர் சொல்லினார். சில பேர் என்ன சொல்லினோம், ஆத்தி என்பது ஆத்தி மலர் மாலை அணிந்தவர்கள் சோழர்கள். நீங்க இப்ப ஹிஸ்டரியில படிப்பீங்க, சோழர்கள், பாண்டியர்கள், அந்த மாதிரி சோழர்கள் தான், சோழ மன்னர்களை குறிப்பிடுறதுக்கு தான் இந்த ஆத்திசூடி என்ற பாடல் பாடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுது. அப்ப 2 காரணங்கள் இருக்குது ஆத்திசூடி பாடப்பட்டதுக்குரிய காரணம். முதலாவது காரணம் சோழ மன்னர்களை குறிப்பிடுறதுக்கு, 2வது காரணம் சிவபெருமானை வணங்குறதுக்கு இந்த ஆத்திசூடி பாடப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். சரியா? விளங்குதா? அடுத்தது பாருங்க, வாசிங்க. பாரதித்தத்தில் இடம்பெறும் புதிய ஆத்திசூடி பாடியார் பாடியது என்னவா? ஔவையாரை. வெயிட், உங்களோட புக்ல இருக்கிற ஆத்திசூடி யார் பாடி இருக்கிறது? பாரதியார். சரியா? பாரதியார் பாடி இருக்கிறார். ஓகே. ஔவையாரை பின்பற்றியே பாரதியார் அவர் காலத்துக்கு பொருந்தவனமாக புதிய ஆத்திசூடியை பாடியுள்ளார். என்ன சொல்லிருக்கு? புதிய ஆத்திசூடியை யார் பாடினது? பாரதியார். சரியா? அப்ப இந்த ஆத்திசூடிய எங்கட ஆத்திசூடி பாடின ஔவையார் அம்மாவை போலதான் இவரும் அந்த காலத்துக்குரிய மாதிரி பாரதியாரும் பாடியிருக்கிறார். அப்ப புதிய ஆத்திசூடி யார் பாடியது? பாரதியார். வெரி குட். இவரை பின்தொடர்ந்து பாரதிதாசனும் 2 ஆத்திசூடிகளை பாடியுள்ளார். இல்லம்மா, இந்த பாரதியார் ஓடி விளையாட பாப்பா என்று பாடினாதான் பாரதியார். சோ அந்த பாரதியாருக்கு பிறகு ஒரு ஆத்திசூடி யார் பாடியிருக்கிறது? பாரதிதாசன் என்றவர் பாடியிருக்கிறார். சரியா? பாரதிதாசன் என்றவரும் 2 ஆத்திசூடி பாடல்களை பாடியிருக்கிறாரா. அப்ப எங்களுக்கு முதல்ல ஆத்திசூடி பாடினது யார்? முதல்ல ஆத்திசூடி பாடினது யாரு? ஔவையார். வெரி குட். ஔவையாருக்கு பிறகு இந்த புதிய ஆத்திசூடி யார் பாடினது? சுப்பிரமணிய பாரதி. அதுக்கு பிறகு யார் பாடினது? பாரதிதாசன். இங்க இருக்கு பாரதிதாசன் இருக்கு. பாரதிதாசன் என்றவர் 2 ஆத்திசூடிகளை பாடியிருக்கிறார். அப்ப பாரதியின் 50 ஆத்திசூடி அடிகள் இதுல சேர்க்கப்பட்டிருக்காம். 50 அடிகள் பாடியிருக்கிறார். ஆத்திசூடி பாட்டுல 50 அடிகள் பாடியிருக்க. அப்ப என்னென்ன பாடியிருக்கிறான்னு பார்க்க போறோம். ஓகே. இதுல இந்த வாழ்த்து பாட்டு இருக்கா? வாசிங்க பாப்போம். பரம்பொருள் வாழ்த்துண்டா யாரு? பரம்பொருள் ஹிந்துக்கள் சொல்லுவாங்க சிவபெருமான். அப்ப இந்த பரம்பொருள் சிவபெருமானை நோக்கி பாடின பாட்டு தான் இது. சரியா? அவருக்கு வாசிங்க பாப்போம். ஆத்திசூடி இளம்பிறை அணிந்து மோனத்திற்கு முழுவன் மேனியான். முழுவன் மேனியான். முழுவன் மேனியான். முழுவன் மேனியான்னு சொன்னா உடம்புல முழுவன் தரிக்கப்பட்டவரா இருக்கிறாராம். முழுவன் மேனியான். கடனிடம் கொடும் கொண்டு பார் கடல் மீசை கிடப்போன்.
கருங்கிடம் கொண்டு பாற்கடல் மிசை கிடப்போன். கருநிறம். அப்ப சிவபெருமான் என்ன நிறமா இருப்பார்? கடல். எஸ், கடலிட நிறம். கடல்ட நிறம் கடல் மிசை கிடப்போன். நீல நிறத்துல இருப்பார். என்ன கரும் நீல நிறத்துல இருப்பார் அவர். என்ன ரைட். முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன். இது ஒரு கதை. இயேசுவின் இது ஒரு கதை, ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. இவர் என்னது, சிவபெருமான் வந்து முகமது நபிக்கு மறையருள் புரிந்தவராம் என்ற ஒரு கதை ஒன்று இருக்கு. புராதன கதை ஒன்று இருக்கு. ரைட். இயேசுவின் தந்தை என பல மதத்தினர். இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள். இப்ப வந்து கிறிஸ்தவர்களும் சொல்லுறாங்களாம் அந்த இயேசுண்ட தந்தை தான் இந்த யாரு பரம்பொருளாய் இருப்பாருன்றத சொல்லினமா. ரைட். ஒன்றே அறநியர் ஒளியுறும் அறிவாம். அடுத்து அறநிலை கண்டால் அல்லதை அகற்றினார். அறநூல் வாட்சி அமர வாழ்வெய்துவோம். என்னவா? அன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம், அதனிலே கண்டார் அல்லலை அகற்றினார், அதன் அருள் வாழ்த்தி அமரவாள் வெய்துவோம். என்னவா? அந்த அந்த சிவபெருமான் கடவுளை நாங்க நோக்கி வேண்டினாலா அல்லல் அகற்றுவாராம், துன்பம் நீக்குவாராம். அதன் அருள் வாழ்த்தி, அவருடைய அருளை வாழ்த்தி நாங்க வணங்குவோம் என்றதுதான் இந்த பாட்டு. அப்ப இந்த பாட்டுல யாரை பற்றி கூடுதலா சொல்லப்பட்டிருக்கு? யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? இதுல சிவபெருமான வணங்குறத குறிச்சு சொல்லியது. சரியா? ரைட். இப்பதான் நாங்க பார்க்க போறோம் பாரதியார் எழுதினா 50 அடிகளிலையும் என்னென்ன மெயினா இருக்குன்னு பார்க்க போறோம். சரியா? 50 அடிகள்லயும் என்னென்ன மெயினா இருக்கு. இதுல முதலாவது அச்சம் தவிர் அப்படின்னா என்னது? அச்சம் தவிர் என்றா சமுதாயத்தில் பல்வேறு நிலைகள் ஏற்படும் அர்த்தமற்ற பயங்கள் நீக்கு. அர்த்தமற்ற பயங்கள், அதாவது எல்லாத்துக்கும் பயந்து கொண்டு இருக்க வேண்டாம் சொல்லி சொல்லுற. நீங்க இந்த என்னது உங்களோட சமூகத்துல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பயப்பட வேண்டாம். அத வலியுறுத்துறதுக்கு தான் என்ன பாட்டு பாடி இருக்கிறார்? அச்சம் தவிர்ன்ற பாடல் பாடி இருக்கிறார். சரியா? அச்சம் தவிரன்னு சொன்னா நீக்குதல், அச்சம் இல்லாமல் இருத்தல் என்றது குறிப்பிடப்படும். ரைட்டா? அடுத்தது இரண்டாவது ஆண்மை தவறேல். ஆண்மை தவறேல் அப்படின்னு சொன்னா என்னதான்? ஆண்பாலுக்கும் தன்மைகளுக்கு தவறக்கூடாது. தவறேல் என்று சொன்னா தவறக்கூடாது, இல்லாட்டி விலகக்கூடாது. அப்படி எப்படின்னு சொன்னா என்னது? ஆண் பாலுக்குரிய தன்மைன்னு சொன்னா பாய்ஸ் என்ன எல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் செய்ய வேணுமாவே. சரியா? பாய்ஸ் என்னவங்க, பாய்ஸ் என்ன இப்போ ஒரு கேர்ளை பாக்குறீங்க, அத போல பாய பாக்குறீங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசமான செயல்பாடு இருக்குமா இல்லையா? இருக்குதானே? வித்தியாசம் இருக்குதானே? ஏன்னா இப்போ மிஸ் செய்யற வேலையை விட மிஸ்ஸுட ஹஸ்பண்ட் நிறைய வேலை செய்வார். இப்ப உங்களோட அம்மாவை எடுத்துக்கொள்ளுங்க. அம்மா செய்யற, அம்மாக்கு விறகு குத்த இல்லாட்டிக்கு மண் வெட்டி எடுத்து வெட்ட எல்லாம் கஷ்டமா இருக்கும். ஆனா அப்பாவால செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப ஆண்களுக்குரியது வலிமை கொஞ்சம் கூடவா இருக்கும் அவங்களுக்கு. அப்ப அந்த ஆண் பாலுக்குரிய தன்மைகள் மற்றது அவங்களோட குவாலிட்டிஸ் எல்லாமே தான் சொல்லி இருக்கு. சரியா? உடலாலும் மனதாலும் உரிய ஆண் பாலுக்குரிய தன்மைகள் தவறக்கூடாதா. சரியா? அதான் ஆண்மை தவறு. மூன்றாவது பாட்டு என்னது? ஏற்றல் நிகழ்ச்சி.
இளைத்தல் இகழ்ச்சி. இளைத்தல் என்று சொன்ன என்னது? உடலாலும் உடலான மனதாலும் பலர் கூறுதல். என்னவாம்? உடலாலும் மனதாலும் சோர்ந்து போய் இருக்க கூடாதாம். அது இகழ்ச்சி என்று சொன்ன என்னது? மிகவும் இழிவான செயல். என்ன? எல்லா தளர்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறதெல்லாம் ஒரு நல்ல செயல் இல்ல, இழிவான செயல்னு சொல்லி. அடுத்து 4வது இகைத்திறன் பொருளாதாரத்தால் நலிவுற்றோருக்கு உதவுதலுக்கு ஈகை திறன். எப்படி சொல்லணும்? ஈகை திறன். ஈகைத்திறன். ஈகை என்று சொன்னா என்ன? உதவி செய்யறது. பொருளாதாரத்தால நலிவுற்றோருக்கு உதவுதல். அதாவது பொருளாதார ரீதியில கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்க திறன் சொன்னா திறனான செயல்ல ஒரு நல்ல செயலை செய்ய வேணும், அவங்களுக்கு உதவி செய்ய வேணும். அதுதான் என்னது? ஈகை திறன். ரைட்டா? ஓகே. அடுத்து உடலின் உறுதி செய். உடலினை உறுதி செய். உடலினை உறுதி செய் என்று சொன்னா என்னது? நம்முடைய உடம்பை உடலுள்ளதாக ஆக்கிவை. திடமுள்ளதாக ஆக்க வேணும். நம்முடைய உடம்ப நாங்க பலன் உள்ளதா ஆக்க வேணுமா? சரியா? அதான் உடலினை உறுதி செய். அடுத்தது ஓன் மிக விரும்பு. ஊன் மிக விரும்பண்டா? ஊனண்டா என்னது? ஊன் உணவு வகைகளுக்கு அதிகமாக விரும்பு. உணவு வகைகள். ஊன்னு சொன்னா உணவு. இப்ப உங்களுக்கு ஒத்த சொல் கேட்கலாம். ஊன் என்பதன் ஒத்த சொல் உணவு. உணவு. சரியா? மிக விருப்பம்னு சொன்னா அதிகமான விருப்பம். உணவு சாப்பாடு வகைகள்ல விருப்பம் காட்ட வேணுமா? ரைட். 7வது எண்ணுவதுயிர்வு. சிந்திப்பது உயர்வான சிந்தனைகள் வேண்டும். என்னவா? எண்ணுவது. எண்ணுவதுன்னு சொன்னா சிந்திக்கிறது, இல்லாட்டி நினைக்கிறது. உயர்வு. உயர்ந்த சிந்தனைகளை தான் நாங்க சிந்திக்க வேணும், நல்ல சிந்தனைகளை தான் நாங்க சிந்திக்க வேணும். சரி? அப்ப எண்ணுவது எண்ணுவது உயர்வு. எண்ணுவது உயர்வு. ரைட்டா? அடுத்து ஐம்பொறி ஆட்சிகள் 5 வகையான உணர்ச்சி உறுப்புகளும் அவைகளின் செயற்பாட்டை வழியில் ஏறு போல் நட. ஏறு போல் நடண்டா? எஸ். ஏறு போல்னு சொன்னா என்னது? எருது. ஏறுன்னு சொன்னா எருது. எஸ். தன்மை பீக்கையோடு நடக்கவும் தன்னம்பிக்கையோட நடக்க வேணும். ஏறு போலன்னா எருதினை போல தன்னம்பிக்கையோட நடக்க வேணும். எரும மாடு இப்ப ரோட்ல நிக்குதுண்டா என்ன செய்யும் தெரியுமா உங்களுக்கு? எரும மாடு கண்டிருக்கிறீங்களா? பஃபலோன்னு சொல்லுவாங்க. கண்டதில்ல. அது என்ன செய்யும்? தன் பாட்டில் நடந்து கொண்டே போகும். இடம் கேட்டாலும் இடம் கொடுக்கவும் மாட்டது. வாகனம் நீங்க கான் பண்ணினாலும் நீங்க கான் பண்ணிட்டு போங்கன்னுட்டு அப்படியே நிக்கும். சரியா? நாங்க தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போக வேணும். அதுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. என்னது? நாங்க இடிபட மாட்டோமே. நாங்க எருமையோட இடிபட்டோம்னா எங்களுக்கு தான் சேதம். அப்ப அதனால அது எதுவுமே அறங்காது. சரியா? அப்ப அத போலயா தன்னம்பிக்கையோடு இருக்கட்டுமா? சரியா? ரைட். ஐம்பொறி ஆட்சிகள் அப்படின்னா ஐம்பொறி 5 வகையான உணர்ச்சி உறுப்புகளுக்கு அவைகளில் செயற்பாட்டின் முன் வழியில் கேட்டுக. என்னவா? 5 வகையான உணர்ச்சிகளையும் அவன் உறுப்புகள் செயற்பட ஐம்புலன்களில் உருவாகிற உணர்ச்சி தான் ஐம்பொறிகள். ரைட்டா? ஐம்புலன்கள் ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் இருக்கு. இந்த ஐம்பொறிகள் அவைகள் செயற்பாட்டை கட்டுப்படுத்துறதான் ஆட்சி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஒற்றுமை
ஒற்றுமை வலியாங். வலிமையா ஒற்றுமை வலிமையாமண்டா நாங்க அனைவர் ஒருங்கிணை ஒரு கடலுக்கு வலிமையானதாக இருக்கோம் கருதப்படும். எஸ் என்னது சொல்லுவோம் தனியா ஒர்க் பண்றதை விட டீம் ஒர்க் வந்து எப்பவுமே எங்களுக்கு வலிமையை தருமா. அடுத்தது ஓய்தலொளி எல்லாம் முடிந்ததாய் நினைத்து ஓய்வாக இருந்தல் அடியோடு நீக்கிவிடு. அடியோடு நீக்கிவிடு. அடுத்து அவருடன் கூரை உடலுள்ள நோய்களுக்கான அந்த செயற்கை மருந்துகளை குறைந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லி இருக்கு இதுல ஔடதம் உடல் உள நோய்களுக்கான மருந்துகளை ஔடதம் பண்ணா குறைந்து மருந்து. எஸ் மருந்து மருந்து குறைக்க வேணும். நாங்க எப்பவுமே மருந்த சாப்பிடக்கூடாது. அதனால என்னது மேல சொல்லிக்கு சாப்பாட்டை நிறைய சாப்பிட சொல்லி என்னது ஊன் மிக விரும்பு சாப்பாட்டை மிக விரும்பு. சாப்பாடு நல்ல சாப்பாடை சாப்பிட்டா எங்களுக்கு மருந்து குடிக்க வேண்டி வருமா இல்லையா? சோ அதைத்தான் இதுல சொல்லி இருக்கு. அதைத்தான் இதுல சொல்லி இருக்கு. அடுத்து கற்ற தொழுகு கற்ற எட்டு கல்வியாலும் அனுபவ கல்வியாலும் நாம் கற்றுக்கொண்ட அறிந்து கொண்ட படிப்பினைகளின்படி நடக்க வேண்டும். நடக்க வேணும். நாங்க என்ன கற்றுக்கொள்ளுறோமோ அதன்படி ஒழுகுதல் வேண்டும்டா நடக்க வேணும். அதை நாங்க செய்ய வேணும். அடுத்து காலம் அறியே வினாடி நிமிடம் மணி என்பன உள்ளடக்கிய நாள் வார மாத ஆண்டுகளை வீணாக அழிக்காதே கெடுக்காதே. என்ன சொல்லி இருக்கு காலம் அதாவது காலம்னு சொன்னா என்னது மணி நேரங்கள் வினாடிகள் நிமிடங்கள் இல்லாட்டிக்கு நாள் வாரங்கள் ஆண்டுகளை குறிக்கும் காலம். அழியேல் ஆனா வீணாக்க கூடாது. காலத்தை நேரங்களை நாங்க என்ன செய்யக்கூடாதா வீணாக்க கூடாது. ஏன் வீணாக்க கூடாது? சும்மா வீணாக்கினா திருப்பி வருமா காலம் நேரம்? இல்ல இல்ல போனா போனாதானே. நான் நேற்றுன்றது நேற்று முடிஞ்சிடும். இன்றைக்குன்றது இன்றைக்கு மட்டும்தான். அப்புறம் நாளைக்குன்றது அது புதுசு. அதனால காலத்தை நாங்க வீணடிக்க கூடாது. அடுத்து கிளை பல தாங்கே உறவினர்கள் பலரையும் தனியொருவனாக சுமக்கும் பொறுப்பை ஏற்காதே. கிளை பலன்னா உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் இருக்கல நாங்க தனிய மட்டும் அவங்கள பார்த்து கொள்ற மாதிரி இருக்க கூடாதே. எல்லாரும் ஒண்டா இருக்கிற நேரம் எல்லாரும் ஷேர் பண்ண வேணும். எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு பாரம் இருக்காது. ஏன்னா அப்ப அதை ஷேர் பண்ண சொல்லினோம். அடுத்து கீழோ அஞ்சேல் என்ன கீழோ அஞ்சேல் இந்த மாதிரி ஒவ்வொரு 50 அடிகளுக்கு முறைய அர்த்தத்தோட இருக்கு. சரியா? ஓகேயா? அப்ப இதுல வந்து மிஸ்ஸிட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒன்று இருக்கு. ரைட்? கொஸ்டின் பேப்பர் ஒன்று கதையும் பாப்போம் இருக்கா? ரைட்? 10ஆம் பாடத்துக்குரிய பேப்பரை ஒரு செய்வோம். Right. அடுத்து இதுல ஆத்தி சூடி கூடியத மட்டும் எனக்கு எழுதி நீங்க ஒருக்கா காட்ட வேணும். சரியா? இப்ப நாங்க குயிக்கா போயிட்டு எஸ் ஒப்பிகளா
ஓ கோப்பையில. இந்த இருக்கு ஆத்திசூடி. ஆத்திசூடிக்குரிய கேள்விகளை மட்டும் செய்யுங்க. பிரிண்ட் எடுக்கணும். டீச்சருக்கு பிரிண்ட் எடுக்கணும். பிரிண்ட் எடுக்க போறீங்களா? ஏழுமா? எஸ். அப்ப எழுதி பிரிண்ட் எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கொள்ளுங்க. ஆன்சர் நீங்க வேணும்னா அதுல எழுதலாம். அப்ப மாமாக்கு அனுப்பட்டா இது? ஓகே, அனுப்புங்க. மிஸ் அனுப்பி இருக்கிறேன். மிஸ் அனுப்பி இருக்கேன். இதுல உங்களுக்கு தெரியாத கேள்விகள் இருந்தா மிஸ்கிட்ட கேட்க வேணும் விட. சரியா? ஓகே, ரைட். ஆத்திசூடியின் ஆசிரியர் யார்? ஔவையார். ஆத்திசூடி. ஔவையார். எஸ், ஆத்திசூடி என பெயர் வர காரணமாக கூறப்படுபவை ரெண்டு இருக்கு. என்ன காரணம்? சிவபெருமானை வணங்குவதற்காகவும் இல்லாட்டி அடுத்து வணங்குவதாக அமைந்தது. மற்றது சோழ மன்னர்களை குறிப்பிடுவதற்காகத்தான் ஆத்திசூடி என பெயரிடப்பட்டது. என்ன? முதலாவது, ஆத்தி என்கின்ற மாலை அணிந்த சிவபெருமானை போற்றுவதற்காக ஆத்திசூடி பாடப்பட்டது. அடுத்து இரண்டாவது, சோழர்கள் மன்னர்களை இனங்காட்டுவதற்காகத்தான் அது பாடப்பட்டது. அடுத்தது, புதிய ஆத்திசூடியின் ஆசிரியர் யார்? புதிய ஆத்திசூடி சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதியார். வெரி குட். புதிய ஆத்திசூடியில் பரம்பொருள் வாழ்த்தில் கூறப்படும் கடவுள்கள் யார்? எந்தெந்த கடவுளை பற்றி சொல்லப்படுற? ஓ, சிவபெருமான், சிவபெருமான். வேற? ஏசுபிரான். முகமது நபி, முகமது நபி. ஏசுநாதர். ஏசுநாதர். அடுத்தது, கற்றதொழுகு என கூறப்படுவதன் கருத்து யாது? புக்கில இருக்குது. கற்றதொழுகு என கூறப்படுவதன் கருத்து யாது? நாம் கற்றவற்றை ஏற்று கேள்வியாலும் அனுபவ கல்வியால் நாம் கற்றுக்கொண்ட நடக்க வேண்டும். நாம் கற்றுக்கொண்டதன்படி நடத்தல் வேண்டும். அதுதான் அதோட கருத்து. கீழோர் என குறிப்பிடப்படுபவர்கள் யார்? கீழோர். கீழோர் என குறிப்பிடப்படுபவர் யார்? கீழோர். கீழோர் என்று மனத்தாலும் செயலாலும் மாசுபட்டவர்கள். என்ன? மனத்தாலும் செயலாலும் மாசுபட்டவர்களைத்தான் கீழோர் என்று சொல்லுவோம். அடுத்த கேள்வி, சுமையினுக்கு இழைத்திடேல் என கூறப்படுவதன் கருத்து. சுமையினுக்கு இழைத்திடேல் என கூறப்படுவதன் கருத்து என்னது? சுமை. அதுல பார்த்து நாங்களே சொல்லி தந்தேன். சுமை எத்தனாவது பார்த்தோம்? சுமத்தப்படுகிற பிரச்சனைகளுக்கு பயந்து தளர்ந்து போக கூடாது. இதுதான் நீங்க அதோட கருத்து என்னன்னு கேட்டா இப்படியே எழுதினா சரி. சரியா? சுமத்தப்படுகிற பிரச்சனைகளுக்கு பயந்து தளர்ந்து போகாதே. சரியா? அடுத்து, ஞாமலி போல் வாழாதே. ஞாமலி போல் வாழாதே. ஞாமணி போல் வாழாதே.
அதுக்கு என்ன கருத்துன்னு கேட்டிருக்கு. அப்ப அது இந்த பாட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுல என்ன கருத்து சொல்லிருக்கு? ஞாமணி போல் வாழாதேன்னா நாய போல வாழாதே. நாயை மயிலை போல. போல் ஓ, ஞாமலின்னு சொன்ன என்னது? நாய். நாய். நாயை போல வாழாதே அப்படின்னு சொல்லி சொல்லுறான். நாயை போல நாயை போல வாழாதேன்னு சொல்லினா நாய் தான் கக்கினதையே திருப்பி சாப்பிடுமாம். அந்த ஒரு பழக்கம் இருக்கு. சோ அது நல்ல பழக்கமா? வாமிட் பண்ணிட்டு திரும்பி போய் சாப்பிடலாமா? ஈயா. சோ அதனால அந்த மாதிரி பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. தையலை இது உயர்வு செய். தையலை உயர்வு செய் என கூறப்படுவதன் கருத்து யாது? தையலை உயர்வு செய். பெண்களை தையல்னு சொன்னா யாரு? தலையை உயர்வாக மதித்து நடத்து. பெண்களை உயர்வாக மதித்து நடக்க சொல்லியிருக்கு. தையல்னு சொன்னா யாரு? பெண்கள். ஓகேயா? ரைட்டா? இந்த 9 கேள்வியையும் இப்போதைக்கு எழுதுங்க. ஆன்சர் எழுதுங்க. மிஸ்கிட்ட கேட்டு கேட்டு சரியா எழுதுங்க. சரி, அப்பதான் நீங்க எக்ஸாமுக்கும் சரியா எழுத முடியும். ஓகேயா? பிரிண்ட் அவுட் வந்துட்டுதா கையில? அம்மா அம்மா சொல்லணும். ரைட்டா, ஓகே. அம்மாட்ட சொல்லுங்க, மிஸ் அனுப்பி இருக்கிறேன். இப்ப செய்யறதுக்கா மிஸ் சொல்றீங்க? மிஸ் இப்ப செய்யவா சொல்றீங்க? ஆமா, இப்ப ஏழுமா பிரிண்ட் அவுட் எடுக்க ஏழுமா கிராண்ட்மா? 5 மிஸ் கரெக்டா எடுத்தாருதா? 5 மினிட்ஸ் கரெக்டா? ஓகே ஓகே ஓகே, நோ வரிஸ். அடுத்து கண்ணகி வழக்குரைத்தல் படிச்சீங்களா ஸ்கூல்ல ஹரீஷ்? Yes, yes, yes. எஸ், படிச்சீங்க. ரைட். அப்ப கண்ணகி வழக்குரைத்ததையும் இன்னைக்கு பார்த்துட்டு அப்ப நீங்க 2 பகுதியையும் சேர்த்து அனுப்பலாம். நீங்க எழுதலாம் தானே? ரைட், ஓகே. இதுல என்ன கதை இருக்குன்றத மிஸ் சொல்லித்தார். சரியா? இதுல என்ன கதை நீங்க படிச்சிட்டீங்களா ஸ்கூல்ல? Yeah. அப்ப எனக்கு ஒரு கதை சொல்லுங்களேன். என்ன இது கதைன்னு? என்ன கதை இதுல நடக்குது? கண்ணகி என்றது யார்? என்ன செய்தா? தெரியும் தானே? படிச்சிட்டீங்க தானே? சொல்லுங்க பாப்பா மிஸ்ஸுக்கு கதை. அது சொல்ல கஷ்டம். நீங்க புக்கு படிக்க கூடாது, கதையை சொல்லுங்க. இது என்ன கதைன்னு சொல்லுங்க. ஒரு வாணிமா தேவி இருந்தடா. ஓகே. பாண்டி மாதேவியான ஒரு ஆள் இருக்கிறா. ஓகே, என்ன நடக்குது? ஒரு ஆஹ் ஒரு தோழியர் வந்தது. தோழியர் என்ன செய்யறா? கதை ஞாபகம் இல்லையா? என்ன நடக்குதுன்னு ஞாபகம் இல்லையா? அது சொல்ல கஷ்டம். சொல்ல கஷ்டமா? என்னன்னு சொல்லுங்க, மிஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் தமிழ்ல. இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன இது கதை என்னது? இல்லாட்டி மிஸ் வாசிச்சு சொல்லவா? Okay. சொன்னா நீங்க திருப்பி மிஸ் கதை சொல்லுவீங்களா? Okay. இப்போ ஒரு பாண்டி மாதேவி உண்டு.
தேவியன்னு ஒரு அரசர்கிட்ட வைஃப் ஒரு ஆள் இருக்கு. சரியா? ஒரு நாட்டு அரசன் வைஃப் பேர் என்னது? பாண்டிமா தேவி. சரியா? அந்த பாண்டிமா தேவி அரச சபையில யாரெல்லாம் இருப்பினம்? அரச சபையில யாரெல்லாம் இருப்பினம்? அரசன் இருப்பார், அரசன் வைஃப் இருப்பார். எஸ், வேற யார் இருப்பினம்? அரசன் வைஃபுக்கு தோழி எல்லாம் இருப்பினம், அவக்கு ஹெல்ப் பண்ணுறார்கள். அப்படித்தான் இருப்பினம். அப்ப அதுல ஒரு தோழி சொல்லுறா, தேவியாரே மன்னிக்க வேண்டும், எங்கட அரச சபை ராணியே எங்களை மன்னிக்க வேண்டும், உங்கள் அழகிய முகம் ஒன்று போல் இல்லை என்று சிறிது வாட்டமுற்றிருக்கிறது, பொலிவிழந்தும் காணப்படுகிறது. காரணம் யாதோ? உடல் நலமின்மையால் அங்கமுள்ளதோ? தெரிவித்தால் உடனே ஆவணம் செய்யலாமே. என்னன்னு ஒரு தோழி கேக்குறா, ராணி இன்றைக்கு உங்களோட முகம் நல்லா இல்ல, உங்களோட முகம் நல்லா இல்ல, ஏதாச்சும் பிரச்சனையா, உங்களுக்கு உடம்புல ஏதும் வருத்தமா சொல்லுங்க, நாங்க அதுக்குரிய உதவி உங்களுக்கு செய்து தாரமண்டு ஒரு தோழி சொல்லுறா. சரியா? அப்ப பாண்டிமாதேவி சொல்லுறா, பாங்கி நீ கூறுவது உண்மையே, ஆனால் உடலில் ஒன்றுமில்லை, மனம்தான் நலிவடைந்துள்ளது. என்னவான் சொல்லுறா, எனக்கு உடம்பில் எந்த வருத்தமும் இல்ல, எனக்கு மனசுலதான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுறா. அப்ப இந்த தோழி சொல்லுறா, கோப்பெருந்தேவியீர். கோப்பெருந்தேவி என்று சொன்னா என்னது? கோ என்று சொன்னா என்னது? அரசன். அரசனுடைய எங்களுடைய தேவியே, வளம் கொளிக்கும் வையை நாட்டு இறைவியரே, மீனாட்சி சுந்தர அருளால் எல்லா செல்வங்களையும் பெற்று விளங்கும் உங்கள் மனம் நலிவடைய காரணம் யாதோ? என்ன கேக்குறா, ஏன் உங்களோட மனதில என்ன பிரச்சனை? உங்களுக்கு எல்லா செல்வமும் இருக்கு தானே, நீங்க சுகமா இருக்கிறீங்க தானே, யாரு அந்த மீனாட்சி சுந்தரர் அருளால எல்லாமே உங்களுக்கு இருக்கு, ஆனா ஏன் நீங்க சோர்வா இருக்க வேணும்? விருப்பம் இருப்பின் அடியார் மீது அன்பு கூர்ந்து அதனை வெளியிடுங்கள். அப்ப அவ சொல்லுறா, உங்களுக்கு விருப்பம்ண்டா எனக்கு சொல்லுங்க, என்ன மனதுல உங்களுக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லுறா. அதுக்கு அந்த பாண்டிமாதேவி என்ன சொல்லுறாண்டா, உங்களுக்கு தெரியாமல் மறைக்க வேண்டிய ரகசியம் ஒன்றுமில்லை, உங்களுக்கு சொல்லாம இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றுமில்ல. இன்று விடிய காலையில, இன்றைக்கு காலையில சில தீக்கனவுகள் கண்டேன். தீக்கனவுகள் கண்டாவாம். என்ன கனவாம்? தீக்கனவு கண்டாவாம். கடைசி சாமத்திற்காணும் கனவு. ரைட்? கடைசி சாமத்துல காண்ற கனவு எனக்கு பயமா இருந்துச்சு, கனநூல் வல்லர் கூற கேட்டுள்ளேன், அதனால் என் மனம் சோர்வாகி இருக்கு அப்படின்னு சொல்லுறா. என்ன சொல்லுறா, நான் இந்த கனவு எப்ப கண்டேன்? இரவு கண்டுட்டேன். இரவு கண்டதுனால எனக்கு பயமா இருக்கு, இது பழிக்குமண்டு. என்ன பழிக்கும்? சிலது ஒரு ஐதீகம் இருக்குது, இரவுல கனவு கண்டா அது பழிக்குமண்டு. சரியா? சோ அதனால அவக்கு பயமா போயிட்டது. என்னது? தீக்கனவு கண்டுட்டேன், கடைசி சாமத்துல கண்டுட்டேன், அதனால எனக்கு இது பழிக்குமோ என்று காண நூல் வல்லர் கூற கேட்டு, அதாவது பழைய கால ஆக்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், அதனாலதான் எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லுறா. அப்ப தோழி சொல்லுறா, பாண்டிமா தேவியீர், நீங்கள் கூறுவது உண்மையே, ஆயினும் ஆண்டவன் அருள் பெற்றவளத்தில் நாள்கோள் வினை பயன் என்பன வலுவற்று போம். அதாவது கடவுளை நம்புறாக்களுக்கு எத்தீங்கோ அணுகாது, அதனால எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லுறா. என்ன கனவு கண்டீங்க சொல்லுங்கன்னு சொல்லுறா. அப்ப பாண்டிமாதேவி சொல்லுறா, தனக்கு பயமா இருக்கு, அத நினைக்கும் போது மனம் வேதனை உருகின்றது, விவரிக்கவும் தனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுறா. அப்ப அதுல
ஓகே, நான் உனக்கு சொல்றேன் என்று சொல்லுறா. நான் கண்ட கனவுகள் பல. ஒன்றில் செங்கோலும் வெண்குடை